அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மாசி மாத ராசி பலன் 2024 ஆண்டு கும்பராசியில் சூரியன் ப்ளஸ் சனி கூட்டணி. குடும்பத்தில் குதூகலம் யாருக்கு கிடைக்க போகுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாசி மாதம் தமிழ் மாதங்களில் 11வது மாதம்தான் இது. கும்பராசியில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால இதனை கும்ப மாதம் என்று அழைக்கின்றனர். இந்த மாதத்தில் துவக்கத்தில் சூரியன் புதனுடன் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிக்கின்றனர். கிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தினால கடகராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். மாசி மாத ராசி பலன்கள் 2024 ஆண்டு கடகராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். சூரியன் சனியோடு இணைந்து 8ஆம் இடத்தில் பயணம் செய்ய போகிறதுனால வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளால் தொல்லை உண்டாகும். அப்பாவினால் மன கஷ்டம் உண்டாகும். செவ்வாய் 7ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் பயணம் செய்வதனால காதல் மலரும். திருமண சுபகாரியங்கள் விஷயமாக பேசலாம். செய்யும் தொழிலில் விருத்தி அடையும். புதன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். உயர்கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். வங்கியில் சேமிப்பு அதிகரிக்கும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே பாசம் அதிகரிக்கும். மனைவியால் நன்மை உண்டாகும். இந்த மாதத்தில் சவால்களை கவனமாகவும் நிதானமாகவும் சமாளிப்பது அவசியம். உங்கள் வேலைகளை முடிக்கவும் மன அமைதியை பராமரிக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளவும் தேவைகளை நிறைவேற்றி கொள்ள கடினமாக உழைக்கணும். சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். வாழ்க்கையில் முன்னேறும் கடகராசி என்பர்கள் நீங்கள் தைரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். இந்த மாதம் சில காரியங்களில் அவசரமாக செயல்பட தோன்றும். நிதானத்தை கடைபிடிக்கிறது வெற்றிக்கு வழிவகுக்கும். பேச்சில் கோபம் தெரியாவிட்டாலும் அழுத்தம் இருக்கும். ஒரு சிக்கலான பிரச்சனைகளில் சுமூகமான முடிவை காண முற்படுவீங்க. மனத்தடுமாற்றம் ஏற்படலாம். வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும். பணவரத்து எதிர்பார்த்த அளவு இல்லாவிட்டாலும் தேவை பூர்த்தி ஆகும். புதிய ஆர்டர்கள் பற்றி உடனடியாக முடிவெடுக்க முடியாமல் தடுமாற்றமான நிலை உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலையில் கவனமாக இருக்கிறது நல்லது. வேறு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் சிறிது காலம் தள்ளி போடுவது சிறந்தது. குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை தலை தூக்கலாம். எல்லோரையும் அனுசரித்து போவது நன்மை தரும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுடன் அன்பாக பழகுவது நன்மை தரும். உறவினர் வகையில் மன வருத்தம் ஏற்படலாம். குடும்பத்தில் சுபகாரியங்களுக்கான ஏற்பாடுகள் நிம்மதியை தரும். பெண்கள் சிக்கலான விஷயங்களை கூட சுமூகமாக முடித்து விடுவீங்க. மனத்தடுமாற்றம் இல்லாமல் நிதானமாக செயல்படுவது நன்மை தரும். கலைத்துறையினருக்கு நன்மைகள் நடக்கும் காலகட்டம்தான். எந்த காரியத்திலும் அவசரம் காட்ட தோன்றும். நிதானமாக செய்தால் வெற்றி நிச்சயம். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் தொடர்பாக அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது. தீர ஆலோசித்து எதிரில் ஈடுபடணும். மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான புத்தகங்கள் மற்றும் உபகரணங்கள் வாங்குவது பற்றிய கவலை நீங்கும். படிப்பில் ஆர்வம் உண்டாகும். உங்களது உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அறிமுகம் இல்லாதவர்களின் வீட்டில் எதையும் சாப்பிட வேணாம். நீங்கள் இந்த மாதம் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பெல்லாம் இருக்குது. தகுந்த வரன் கிடைத்து திருமணம் ஏற்பட இனிதே நடந்தேறும். வீடு நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்கலாம். இந்த மாதம் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். ஆனாலும் கவனமுடன் நடந்து கொள்ளுங்க. போட்டித் தேர்வுகள் சாதகமாக அமையும். சிலர் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டியது வரும். கடகராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு நாம் பார்க்க போகிறோம். முருகனுக்கு செவ்வாய்க்கிழமையில் தோறும் பால் பாயசம் நிவேதனம் செய்து வணங்கி வர பல நாட்களாக எழுபறியான காரியம்லாம் வெற்றிகரமாக முடியும். மனக்கவலை நீங்கும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது மாசி மாத ராசி பலன்கள் 2024 ஆண்டு கடகராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.